அவனை பொண்ணு பொண்ணு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி வெளியே பேசுகிறாங்கன்னு அப்படின்னு நீ சொல்லியிருக்கிய அம்மா கிட்ட? சொல்லியிருக்கான் மேம். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அதுக்கு? அவன் வாய்ஸ் அந்த மாதிரி தான், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் மேம்? என்னெல்லாம் எங்களுக்கு நல்லா பேசுகிறான், எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் நல்ல மாதிரி. இல்லை, இப்போ எங்கிட்ட பேசினாரு, நல்லா தானே அதை பேசிட்டு தான் இருக்காரு. மேம் நாங்களும் சொல்கிறோம், எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லா பேசுகிறான். அப்போ நீங்கள் சொல்கிறவங்க வாயை அடைச்சிருக்கலாம். மற்றவங்க பார்வைக்கு தப்பாக இருந்தால் நம்ம என்ன பண்ண? மற்றவங்கள பற்றி எதுக்குங்க கவலைப்படுறீங்க? உங்களுக்கு உங்கள் புள்ள வசதி. அதே தான் மேம் நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மற்றவங்க பேசுறதெல்லாம் நீ கவலைப்படாதுப்பா, நம்ம கரெக்டாக இருக்கிறோமா அவ்வளோதான். மற்றவங்க 1000 பேசுவாங்க, அதெல்லாம் எதுக்கு நம்ம எடுத்துக்கணும்? ஓ, அப்படி சொன்னீங்களா? நான் சொல்லியிருக்கேன் மேம் எத்தனையோ முறை அவனுக்கு. பாருங்க, அவன் கண்ணு கலங்குது. மற்றவங்களுக்கு கதை பேசணுன்றதுக்காக எப்படி வேணாலும் பேசுவாங்க மேம். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்ம கரெக்டாக இருக்கிறோமா அவ்வளோதான். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுனீங்களா? நான் பேசியிருக்கேன் மேம், அது மாதிரிலாம் பேசாதீங்க சொல்லாதீங்கன்னு. என்னெல்லாம் பேசுவார் உங்கள் பிள்ளைய பற்றி? அவங்க பேசுவார் தான் மேம், பொம்பளை மாதிரி பண்ணுறான் உனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லுவார் மேம். நான் தான் சொல்லுவேன் மேம், அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நம்ம குழந்தைய பற்றி அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அவன் நம்மள சொல்லுவீங்களா? நான் சொல்லியிருக்கேன் மேம் பல முறை. அவன் கரெக்டாக தான் இருக்கிறான், நீங்கள் தான் அந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்களாம் அப்படி பேசுனா பார்க்குறவங்களும் அப்போ அந்த மாதிரி தானே பேசுவாங்க. அவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குல்ல? ஆமாம் மேம். பட் எனக்கு தம்பி ஒன்று சொல்கிறேன், அம்மாவோட வேதனை புரியுதுப்பா. அங்கே புருஷன் ஹஸ்பண்டையும் விட்டு கொடுக்க முடியாது, இங்கே உன்னையும் விட்டு கொடுக்க முடியாது. நடுவில் அவங்க வந்து போராடுறாங்க. வேதனை அவங்களுக்கு உன்னை விட அதிகமாக இருக்கும், ஏன்னா பெற்றவங்க அவங்க. நீ தான் தைரியமாக வந்து போராடணும். பிள்ளையும் விட்டு கொடுக்க முடியல, புருஷனையும் விட்டு கொடுக்க முடியலன்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு பொன் குழந்தையும் இருக்குது. இருக்கு மேம். அவளோட எதிர்காலத்தை பற்றி நினைப்பீங்க இல்லையா? அந்த குழந்தை பார்த்துக்கிட்டு வளருது இல்லையா? அவளுக்கு எவ்வளோ பாசம் அண்ணன் மேலே.